friends, welcome to URUD அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் போட்டு அதோட பீர்க்கங்காய் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் வைக்கலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது எப்படி ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரியட்டும். பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி லேசாக கீறிட்டு போட்டுக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு, இதை தட்டிட்டு போட்டாலும் போடலாம், ஏன்னா முழுசாகவும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக இப்பயே போட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாதி முருங்கைக்காயும் 4 கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. 4 அவரைக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைடில் நார் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பீர்க்கங்காய் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பீர்க்கங்காய் எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டேன். நல்லா பிஞ்சு காயாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்க அந்த விதை பகுதியெல்லாம் எடுக்கலை, அதனால் இதையும் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதோட காயெல்லாம் வேகணும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். எல்லா காயும் வேகணும். இது ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வேகட்டும். ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க லேசாக அப்படி தட்டை வந்து ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கோஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். மீதி வந்து காரம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், சின்ன காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால 3 போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுட்டு இதில் என்ன பண்ணோம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் கோஸ் பாருங்கள் நல்லா காய் சீவரத்தில் வச்சு நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு அதுக்கப்புறமா சீவினீங்கன்னா நல்லா வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சீவிட்டு கழுவ வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/4 டம்ளரோட கம்மியாக ஊற்றுங்க, ரொம்ப வேண்டாம்.
லேசாக ஊற்றிருக்கேன், ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நிறைய ஊற்றினீங்கன்னா சதன்னு போயிடும். பாருங்க, தட்டை வச்சு மூடி வச்சுட்டு இது 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மசால் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ வந்து காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது எல்லாமே ஒரு 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் விட்டுடலாம். பாருங்க, மறுபடியும் லேசாக தட்டை இந்த மாதிரி மூடி வைங்க. ரொம்ப அப்படியே ஃபுல்லாக மூடினீங்கன்னா சாம்பார் வளைஞ்சு வந்துடும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கோஸ்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, பூ மாதிரி வெந்துருச்சு. நம்ம ஊற்றுன தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, இது வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா பல்ஸில் போட்டிங்கனாலே போதும். தட்டெல்லாம் வச்சு மூடி வைக்க வேண்டாம். இப்போ வாங்க, இப்போ சாம்பாருக்கு புளி எப்படி ஊற்றிடலான்ற பார்ப்போம். தண்ணி இப்போ வந்து புளி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, கோஸ்க்கும் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கோஸை. கொஞ்சம் நல்லா சாம்பாரும் நல்லா ஜம்முன்னு சூப்பராகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கோஸ் பொரியல் வந்து நல்லா பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதில் காரம் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா ஆடை படைஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்க. சூப்பராக நல்ல சாம்பார் வந்து கத்திரிக்காய் பீர்க்கங்காயெல்லாம் போட்டு நல்ல சாம்பார் வந்து சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபைனலாக நம்ம வந்து 1 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வேணும்னா இதில் கொஞ்சம் ஒரே ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு வெல்லம் வேணால் போட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஒரு புளியங்கொட்டை சைஸ்க்கு வெல்லம் போட்டுக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க, இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, சூப்பரான பீர்க்கங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு அவரைக்காய் போட்டு நம்ம சாம்பார் வச்சுருக்கோம். நல்ல ஜம்முன்னு சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சாம்பார் வச்சுட்டு இதே மாதிரி கோஸும் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கார பொரியலும் செஞ்சுருக்கேன். இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இதே மாதிரி பசங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.